ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எலக்ட்ரிக் லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான காலி பணியிடங்களை அறிவிச்சிருந்தாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 2299 வேகன்சிஸ். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறது சப்ளேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதத்திலிருந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 16 மாவட்டங்கள் வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது மீதி மொத்தம் 38 மாவட்டத்தில் 16 மாவட்டம் வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்க மாவட்டம் 1 by 1 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க, ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ வரக்கூடிய அதாவது மற்ற மாவட்டங்கள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. தமிழகம் முழுவதுமே 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து 38 மாவட்டத்திலே 2299 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 16 மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஈரோடு, காஞ்சிபுரம், அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, சேலம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பூர். ஸோ லேட்டஸ்ட்டாக அதாவது கடந்த 2 நாட்களில் வந்த வேகன்சிஸ் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்த கோயம்புத்தூர் மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 16 மாவட்டங்கள் வந்து தற்சமயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் உங்களோட மாவட்டத்துக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இது dndistrict.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணதுமே பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா dndistrict.nic.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க. இந்த இணையதளத்தோட லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்ததுமே கீழே தமிழ்நாடு மாவட்டங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தோட லிங்க்கும் இதுலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அரியலூர் அப்படின்னா நீங்கள் அரியலூர் டச் பண்ணலாம். அதாவது செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், தருமபுரி, கடலூர். ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்துடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு லேட்டஸ்ட்டாக வந்து 17ஆம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தாலுக்காவும் வந்து கொடுத்துருக்காங்க. கிணத்துக்கடவை கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் நார்த்து, மேட்டுப்பாளையம் கொடுத்துருக்காங்க, ஆனமலை கொடுத்துருக்காங்க, பேரூர், அன்னூர், சூலூர், பொள்ளாச்சி, இந்த மாதிரி அனைத்து தாலுக்காவுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசி நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கடைசி நாள், அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னா வியூ அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துடணும். அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ அனுப்புனர் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பெறுநர் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் கீழேயே வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கடிதத்தின் பேரில் இது கிணத்துக்கடவுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த தாலுக்கா வேணுமோ அந்தந்த தாலுக்காவுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் வந்து வேரியாகும். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிணத்துக்கடவுல பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் 4, சொலவம்பாளையம், சோழனூர், கிருஷ்ணராயபுரம், தேவநாயம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன சுழற்சி முறையில், அதாவது யார் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ யார் யார் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பொது ஆண் அல்லது பெண் யார் அப்ளை பண்ணலாம், முன்னுரிமை பெற்றவரா, முன்னுரிமை அற்றவரா, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கீழே வயது வரம்பு, கல்வி தகுதி அப்படிங்கிறது 10th அவங்க எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அதில் தேர்ச்சி அல்லது தோல்வி, வாட் எவர் இட் இஸ், அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் கண்டிப்பாக 10th மார்க் ஷீட் இருக்கணும். இதர தகுதிகள் அப்படின்னா அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உடல் தகுதி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறாங்க. வயது வரம்பு அப்படிங்கிறது 21 வயது, மினிமம் 29, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 37 வயது, ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்ததும் இதில் ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு அனுப்பணும்னா, ஸோ நீங்கள் எந்த வட்டத்தை சேர்ந்தவரோ அந்த வட்டத்தோட வட்டாட்சியருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. வருவாய் வட்டாட்சியர் எந்த வட்டாட்சியர் அலுவலகமோ அங்கே கிணத்துக்கடவு அப்படின்னா கிணத்துக்கடவுன்னு போட்டு பின்கோடு போட்டு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா இதுலேயே வந்து அசிஸ்டன்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கிணத்துக்கடவுக்கான ஃபார்ம். ஓகேங்களா? வட்டத்தின் பெயர், அப்போ உங்களோட புகைப்படம், அதுக்கப்புறம் உங்களோட பெயர் ஆங்கிலத்தில் எழுதணும், அடுத்தது தமிழ் எழுதணும்,
தந்தை அல்லது கணவனின் பெயர், உங்களோட முகவரி, பின்கோடு, பாலினம், தேசியம், மதம், வகுப்பு, பிறந்த தேதி எழுதணும். ஸோ இருப்பிட மாவட்டம், இருப்பிட வட்டம், இருப்பிட கிராமம் எழுதணும். விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயர், ஆதார் எண், ரேஷன் கார்டு நம்பர், கைபேசி எண், மின்னஞ்சல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்வித் தகுதி, உங்களோட கல்வித் தகுதி என்ன, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஓட்டும் திறன், அதாவது நீங்கள் டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா டிரைவிங் ஸ்கில்ஸோட ஓட்ட தெரியும் அப்படின்னா மிதிவண்டி ஓட்டுதல் அல்லது 2 வீலர் ஓட்டுறது, இருசக்கர வாகனம், ஓட்டுன உரிமம் நம்பரு, ஸோ அது எப்போ எக்ஸ்பயர்ட் ஆகுது இதெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி மற்ற விவரங்கள், உங்களுக்கு எழுத படித்த தெரிந்த மொழிகள் எத்தனை, அதே மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட வழக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று, கல்வித் தகுதி சான்று, ஓட்டுநர் உரிமம், சாதி சான்று, ஸோ இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முன்னுரிமைக்கானது. ஸோ கீழே உங்களோட டேட்டு, பிளேஸும் போட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து வட்டாட்சியர், அதாவது எந்த வட்டத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த வட்டத்தில் வட்டாட்சியருக்கு அனுப்பணும். ஸோ நீங்கள் டைரெக்டாகவும் கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் மூலம், போஸ்ட் மூலம் அனுப்பலாம். சரிங்களா? ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 மாவட்டம் வந்திருக்கு. அதாவது கோயம்புத்தூர், நாமக்கல், திருநெல்வேலி. ஸோ இந்த 3 மாவட்டத்தோட மக்களும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 16 மாவட்டங்கள். ஸோ மீதி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சில மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க வேகன்சிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொத்தம் 3 to 4 மாவட்டங்கள் மட்டும் வேகன்சிஸ் இல்லை. மீதி இருக்கக்கூடிய 15 மாவட்டத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? 1 by 1 டெய்லி வந்து 1 or 2 டிஸ்ட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாம் ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.